ஹாய் ஹலோ இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மீல் மேக்கர் மட்டன் கிரேவியை விட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மீல் மேக்கர் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. மட்டன் கூட சாப்பிட்றோமா இல்லை மீல் மேக்கர் தான் சாப்பிட்றோமான்ற டவுட்டே வரும். அந்த மாதிரி சாஃப்டாகவும் இருக்கும், மட்டன் டேஸ்ட்டாகவே ரொம்ப நல்லாவும் இருக்கும். நான் சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் இதெல்லாமே நம்ம சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நான் சப்பாத்தி செஞ்சுருக்கேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்சத செஞ்சு சாப்பிடலாம். இப்போ மீல் மேக்கர் வேக வைக்கிறதுக்காக சுடுதண்ணி காய்ச்சிருக்கேன். உப்பு போட்டுட்டு 1 கப்பு 100 கிராம் அளவு நான் மீல் மேக்கரை எடுத்து அது ஒரு 3 செகண்ட் வேக விடுவோம். அதுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறமா நம்ம தட்டில் போட்டு இந்த தண்ணியை ஃபுல்லாக பிழிஞ்சு எடுத்துடணும். அது கசப்பாகவும் இருக்கும், பிழியாமல் விட்டோம்னாலும் நல்லாவும் இருக்காது. அதுக்காக தண்ணி எந்த அளவுக்கு பிழிய முடியுமோ அந்தளவுக்கு ஃபுல்லாக பிழிஞ்சு எடுத்துருவோம். அடுத்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, சீரகம், பிரிஞ்சி இலை, கசகசா இதெல்லாம் போட்டு நம்ம வறுத்துக்கலாம். கூட மிளகும் போட்டு நம்ம இப்போ வறுத்துக்கலாம். இதை வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், மிளகு போட்டுட்டு லைட்டாக வறுத்தோம்னாலே போதும். அந்த வாசனை நம்மளுக்கு வரும். இப்போ 2 வெங்காயம் எடுத்து நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு பெரிய சைஸாக ஒரு மீடியம் சைஸில் வெங்காயம் 2 எடுத்து நான் கட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சு போட்டுக்கலாம். இல்லை நம்மளுக்கு கிரேவி கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னாலும் அரைச்சியுமே கூட போட்டு நம்ம வதக்கிக்கலாம். நான் இப்போ கட் பண்ணி போட்டு தான் வதக்கிக்கிறேன். உங்களுக்கும் கட் பண்ணி போடணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா கட் பண்ணி போட்டு வதக்கலாம். நான் செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய் தான் போட்டிருக்கேன். கடலை எண்ணெய் ஊற்றிக்கிட்டு வெங்காயம் போட்டு இப்போ வதக்கிக்கலாம். இப்போ வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா தீஞ்சிடாமல் வதக்கிக்கலாம். கருவேப்பிலை ஒரு 2 கொத்து அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு தக்காளி கொஞ்சம் ஸ்லைஸாக கட் பண்ணி 2 தக்காளி போட்டுக்கிட்டேன். தனி மிளகாய் தூள், அடுத்து தனியாத்தூள் போட்டிருக்கேன், மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். நம்ம இப்போ அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலாலாம் சீரகம் போட்டு பட்டை, கிராம்பு அதெல்லாம் அரைச்சி அது ஃபுல்லுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிற காரத்துக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் 2 ஸ்பூன் அளவு ஃபுல்லாக போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு இதை நம்ம கொஞ்ச நேரம் நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிடலாம். வதக்கினதுக்கப்புறமா நம்மளுக்கு மசாலா கொஞ்சம் தேவை திக்கா அப்படின்னா தக்காளி 3 தக்காளி அரைச்சி ஊற்றிக்கிட்டு அதை நல்லா இப்போ வதக்கி விடுவோம். தீஞ்சிடாமல் நல்லா வதக்கி விட்டோம்னாக்க நல்லா அந்த ஸ்மெல்லாம் இப்போ வதக்கும் போது நல்லா நான்வெஜ் ஸ்மெல்லு இப்போவே ரொம்ப நல்லா வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ நம்ம வேக வச்சிருந்த மீல் மேக்கரை நம்ம போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு தண்ணியாக தேவையா இல்லை கொஞ்சம் திக்னஸாக தேவை அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்போ தண்ணி ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக இந்த மீல் மேக்கர் மூழ்கிற அளவுக்கு மட்டும்தான் போட்டிருக்கேன். போட்டு உப்பு போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம். 1 ஸ்பூன் அளவு மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கொஞ்சம் நேரம் நல்லாவே அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதித்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இல்லைங்களா, அப்போ ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஸ்லைஸ் பண்ணி அப்புறம் புதினாவும் கொத்தமல்லியும் கட் பண்ணி மேலே தூவி விட்டு ஒரு லைட்டாக கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணோம்னாக்க மீல் மேக்கர் நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆகிடும். லாஸ்டிக்காக போட்ட புதினா கொத்தமல்லி ஸ்மெல்லால் ரொம்ப நல்லாவும் இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். நான்வெஜ்ஜு நம்ம செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுற போது இதை செஞ்சோம்னாலே நான்வெஜ்ஜு செஞ்ச ஃபீல் வந்துடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். மட்டன் டேஸ்ட்டில் அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.